கடைசியாக எப்போ யார் உங்ககிட்ட நீங்கள் ரிஜெக்டட் இல்லை உங்ககிட்ட நோ அப்படின்னு சொன்னாங்க? ஒரு ஜாப் இன்டர்வியூவில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஆர்வமாக பார்த்துட்ருக்கும்போது வி ஆர் சாரி, உங்கள் ப்ரொஃபைலோட எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதாகட்டும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது, இல்லை எனக்கு வேறு ஆள் இருக்குது, நான் உன் மேலே அந்த ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிஜெக்ஷன் நடக்கும்போதும், இல்லை வாழ்க்கையில் வேறு பல தருணங்களில் நம்ம அந்த இடத்துக்கு தேவையானவர்கள் இல்லை ஆர் நம்ம சொல்கிற ஐடியா அக்செப்ட் பண்ணப்படலை அப்படின்னும் போது நமக்கு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வலி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம லைஃப்பில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய வலி தான். அது ஏற்படும் பொழுது அது நமக்கு உள்ள ஏற்படுத்துகிற அந்த காயம், அந்த வலி அப்படிங்கிறது ரொம்பவே எரியும். அது மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப வருஷம் கழித்து யோசித்து பார்க்கும்போது அது வலிச்சுட்டே இருக்கக்கூடாது. அன்னைக்கு வலிச்சது, ஆனால் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது அது வேறு விதமாக நமக்கு தோணணும். ஏதோ ஒரு சீரீஸில் ஒரு நல்ல டயலாக் வரும், எனக்கு எதுன்னு ஞாபகம் இல்லை. அன்றைக்கி எனக்கு ஏற்பட்டது காயம்தான், அது எனக்கு வலிச்சுது. ஆனால் இன்றைக்கு அந்த காயம் தழும்பாக மாறி இருக்கு. இந்த தழும்பு எனக்கு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துதே தவிர அவ்வளோலாம் வலி கொடுக்கறதில்ல அப்படின்னு அந்த டயலாக் வரும். அந்த மாதிரி தான் நமக்கு ரிஜெக்ஷனும். நமக்கு நடக்கும் போதும் நடந்த உடனேவும் அது ரொம்ப ரொம்ப வலிக்கும். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ். வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஃபேக்ட் வலிக்கும். அதுவே என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு என்ன அண்டர்லைன் பண்ணிங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் நமக்கு நடந்திருக்குன்னு நினைக்கும் போது இன்னும் அடிஷ்னலாக வலிக்கும். இந்த வலியை மறந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த எபிசோட் கிடையாது. பட் இந்த ரிஜெக்ஷனை எப்படி கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா இனி வரப்போகிற நாட்களில் நம்ம புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணாலும் அதில் ரிஜெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ஷன் நம்ம புது அட்டம்ஸ் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிஜெக்ஷனை கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது தான் நம்மளோட மெச்சூரிட்டியோட அடையாளம். ஸோ இந்த ரிஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி எபிசோடில் சில முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா. ரிஜெக்ஷன் நமக்கு ஏன் ரொம்ப வலிக்குது? நம்மளை யாராவது ஒருத்தர் வேண்டான்னு நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஏன் நமக்குள்ளே இவ்வளோ ஒரு காயத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, இந்த ரிஜெக்ஷன் நடக்கும்போது நம்ம செல்ஃப் வர்த்தை அது கூட ரொம்ப அசோசியேட் பண்ணிக்கிறோம். நாம தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான க்ரூரமான ஒரு பழியை நம்ம மேலேயே நம்ம தூக்கி போடுறது தான் இந்த ரிஜெக்ஷன் நமக்கு இவ்வளோ வலியை ஏற்படுத்துறதுக்கான காரணம். அதனால தான் ரிஜெக்ஷன் ஏற்படும் பொழுது அதை ஒரு ஃபேக்டாக பார்க்கணுமே தவிர அதை பர்சனலாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். குறிப்பாக நமக்கு ரிஜெக்ஷன் நடக்கும்போது நம்ம ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளேயும் போயிடுவோம். நான் ஏற்கனவே என்னோடய ஓவர் திங்கிங் பற்றின எபிசோடில் இதை ஒரு புதக்குழி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஒரு ஸ்பைரல் மாதிரி, அது உள்ளே மாட்டிக்கிட்டோம்னா வெளில வர்றது கஷ்டம். ஏன்னா நமக்கு ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அந்த சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி நாமளே நமக்குள்ளே இருக்கிற நடந்த சில விஷயங்களையும் இது நடந்துருமோ அப்படின்ற சில விஷயங்களும் யோசிச்சு ஒரு பெரிய சுழலுக்குள்ளே சிக்கிப்போம். அதுதான் ஓவர் திங்கிங். அந்த ஓவர் திங்கிங்கை நம்ம பண்ணி ஒவ்வொரு சினாரியோவாக நம்ம மனசுக்குள்ளே ஓட்டி தேவையில்லாத வலியை நாம் நமக்கே கொடுத்துக்கிறோம். நமக்கு ஒரு சின்ன நிராகரிப்பு ஏற்பட்டால் அது நம்மளோட என்டையர் செல்ஃப் வர்த்தை நிராகரித்த மாதிரி, தரையில் போட்டு தூசியாக்குன மாதிரி நம்ம நினச்சிக்கிறது தான் இந்த ரிஜெக்ஷன் நமக்கு இவ்வளோ வலியை ஏற்படுத்துறதுக்கான காரணம். ஆனால் இந்த ரிஜெக்ஷன் ஏற்படுத்துகிற இந்த வலியை நம்ம இப்படியே அனுமதிச்சுட்டே போனோம் அப்படின்னா லைஃப்பில் வேற எதையுமே பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை நாமளே குழி தோண்டி புதைக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் நம்மளோட செல்ஃப் வர்த்தோட அசோசியேட் பண்ணுறத நம்ம முதல்ல நிறுத்தணும். இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்ம எத்தனையோ சாதனையாளர்களை பிரமிப்போடு பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம யாரை ரொம்ப சார்மிங் ஹேண்ட்ஸம் பர்சனாலிட்டியாக பார்க்குறோமோ அவங்களோட லுக்ஸ்க்காகவே அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம யாரை ஃபிட்டாக ஹெல்த்தியாக ஒரு ஃபிட்னஸ் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறோமோ அவங்க ஆரம்பிக்கும் போது அந்த ஓவர் வெயிட்காக ரொம்ப ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வாழ்க்கையோட ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஒரு முறை அந்த ரிஜெக்ஷன் நடந்துருச்சுன்னா அதையே நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்தாக நம்ம நினச்சி அப்படியே அதே லெவலில் இருந்தோம்னா வாழ்க்கையில் நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. ரிஜெக்ஷன் நடந்துருச்சுன்னா ஓகே, அடுத்தது என்னன்னு யோசிக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கிறது தான் லைஃப்பில் நம்மளை முன்னாடி கொண்டு போயிட்டே இருக்கும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் சாரி பாசிட்டிவ் SARI_positive அப்படிங்கிற அந்த பேஜில் நான் ரிஜெக்ஷன் பற்றி ரொம்ப நாள் முன்னாடி, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒரு 2 years முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அதாவது நம்ம வந்து ஷாப்பிங் போகிறோம் ட்ரெஸ் வாங்குறதுக்காக. அங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸை ட்ரை பண்ணி நாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டாங்க, மற்ற ட்ரெஸ் எல்லாமே ரிஜெக்டட் அப்படின்னு அந்த கடையில் இருக்கிறவங்க அந்த மற்ற ட்ரெஸ் எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ண போகிறதில்ல. அந்த ட்ரெஸ்ஸஸ் மறுபடியும் ஹேங்கருக்கு போகும். அதுக்கப்புறம் யார் வந்து அந்த ட்ரெஸ்ஸஸை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இங்கே ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நடக்கலை. நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம், மீதி யாருக்கு தேவையோ அது அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அந்த மாதிரி தான் நம்மளை யாராவது ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சூழலுக்கு அந்த இடத்துக்கு நம்ம செட் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். எப்படி ஒரு S சைஸ் ட்ரெஸ் வந்து ஒரு L சைஸ் இருக்கிறவங்களுக்கு பத்தாதோ அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு நம்ம சூட் ஆகலை அப்படின்னா ஆர் அந்த சூழலுக்கு இருக்கிற தேவைகளுக்கு நம்மளோட ப்ரொஃபைல் சூட் ஆகலை ஆர் நம்மளுடைய பர்சனாலிட்டி சூட் ஆகலை அப்படின்னா நம்மளை நேச்சுரலாக ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க. பட் அந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையுடைய முற்றுப்புள்ளி கிடையாது. அவ்வளோதான், இனி நம்ம வாழ்க்கையோட எல்லா கதவுகளையும் சாத்திட்டாங்க, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா தான் அது ரொம்ப வலிக்கும். ஓகே, இந்த சூழலுக்கு நம்ம ஏற்புடையவர்கள் அல்ல, அப்போது அடுத்தது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். ஸோ ரிஜெக்ஷனை ஒரு முற்றுப்புள்ளியாக பார்க்காம ஒரு டீட்டோர் போர்டு மாதிரி பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கான பாதை கிடையாது, வேறு வழியில் போங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிஜெக்ஷன். இதை வந்து ரீடைரெக்ஷன் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஏற்படும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ முக்கியமான சில விஷயங்கள் பேசலாம். தேவைன்னா பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஆக்சுவலாக என்ன ஃபீலிங்ஸோ அதை முழுமையாக ஃபீல் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா ரிஜெக்ஷன் ஏற்படும் போது வலிக்கும், அந்த வலியை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. வலி ஏற்படும் பொழுது அதை நம்ம அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அது மேலே பேண்டேட் ஒட்டலாம், இல்லாட்டி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம், இங்கேருந்து வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா அது மறுபடியும் நமக்கு துரத்தி வலியை ஏற்படுத்த தான் செய்யும். நம்ம எப்படி லாஸ்ட் எபிசோடில் அந்த எஸ்கேப் ஆகிறத பற்றி யோசிக்காமல் ஒரு விஷயம் நடக்கும்போது அதை ஃபேஸ் டு ஃபேஸ் ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி பேசினோமோ, இந்த ரிஜெக்ஷன் நடக்கும் பொழுதும் அது ஏற்படுத்தக்கூடிய அந்த சேட்னஸ்ஸை, அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய வலியை கம்ப்ளீட்டாக நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அதை கம்ப்ளீட்டாக ஆத்தென்டிக்காக ஃபீல் பண்ண வேண்டியது அவசியம். அண்ட் இந்த ஃபீலிங்கை நம்ம லெட் அவுட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமானது. சில பேருக்கு கண்ணீரை கம்ப்ளீட்டாக வெளியில் விடும் பொழுது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். திருப்தியாக அழுதாதான் சில பேருக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். சில பேர் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட மனசு விட்டு பேசுகிறது மூலமாக, இல்லை அவங்களுக்கு நெருக்கமானவங்க, அது பேரண்ட்டாக இருக்கலாம் இல்லை பார்ட்னராக இருக்கலாம், யாராவது கூட மனசு விட்டு பேசும்போது அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி சில பேர் வந்து எழுதுவாங்க. நான் வந்து இந்த எழுதுகிற கேட்டகரி. ஆனஸ்ட்டாக ஒன்று சொல்லட்டுமா, என்னோடய வாழ்க்கையில் எனக்கு நடந்த கொடூரமான மிகப்பெரிய ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் நடந்தது. ஏன்னா அந்த டைம் நான் வாழ்க்கையோட இன்னொரு பெரிய சோகத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ரிஜெக்ஷன் நடந்தப்போ எனக்கு யார் ரொம்ப முக்கியமானவங்களோ அவங்கக்கிட்டேயே அதை ஷேர் பண்ண முடியாமல், எனக்கு யார் ஆறுதல் தருவாங்களோ அவங்களுக்கே ஆறுதல் தேவைப்படுற ஒரு சிச்சுவேஷனாக இருந்தனால என்னால் அவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ண முடியல. அவங்க முன்னாடி தான் நான் இருக்கேன், அழவும் முடியாது. பட் எனக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய ரிஜெக்ஷனை நான் ஹேண்டில் பண்ணியும் ஆகணும். நான் பண்ணதெல்லாம் என்னோடய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி எழுதினேன். எழுத ஆத்தென்டிக்கான கம்ப்ளீட் எமோஷன்ஸையும் வெளியில் கொட்டினது தான் வந்து எனக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்தது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ரிஜெக்ஷன் நடக்குதுன்னா கம்ப்ளீட்டாக அது கொடுக்குற சேட்னஸை அக்னாலேஜ் பண்ணி ஃபீல் பண்ணி அதை வெண்ட் பண்ணுறதுக்கான வழியை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதை ஹெல்த்தி வெண்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம். இதுதான் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது. ரெண்டாவது, இந்த ஃபீலிங்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளோட லாஜிக்கல் சைடுக்கு வரலாம். ஸோ நமக்கு ரிஜெக்ஷன் நடந்ததுக்கான ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் வந்து யோசிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளை வந்து ஒரு கம்பெனிலேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வைக்கலாம். நமக்கு தெரியும் நம்ம ஒரு 4-5 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸையும் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி.
நம்ம என்னதான் பெஸ்ட்டாக இருந்தாலும் அந்த ரோல் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த டைமிங் சரியாக இருக்காது, ஆர் அந்த ரோல்க்கான எக்ஸாக்ட் ஃபிட்டாக நாம் இருக்க மாட்டோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோல் இருக்குது, அந்த ரோல் பண்ணுறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது. அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டி, கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்கலாம். அந்த ஜாபுக்கு நீங்கள் 100% பர்ஃபெக்டான ஆளாக கூட இருக்கலாம். பட் அந்த ஜாபுக்கு நீங்கள் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு மூவ் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கை சூழல் அதை அனுமதிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன தான் கேப்பபிளாக இருந்தாலும் யூ ஆர் நாட் ரைட் ஃபார் த ரோல் அப்படின்றது தானே ஃபேக்ட். ஸோ நம்ம அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஜிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா நாம் அந்த சூழலுக்கு தான் ஃபிட் ஆகலை. அதுக்கும் நம்ம செல்ஃப் ஒர்த்துக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. நம்ம டேலண்டட் தான், நம்ம நல்லா தான் இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், சூழலுக்கு நம்ம செட் ஆகலை. ஸோ இந்த ஃபேக்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஃபீல்லாம் பண்ணி முடித்தாதான் அந்த ஃபீலிங்கை ஃபேக்ட்லேருந்து நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணி முடிச்சிருங்க, அதுக்கப்புறமா லாஜிக்கலாக யோசிங்கன்னு சொல்கிறேன். ஏன் கண்ணீர் விட்டு அழுங்கன்னு நான் சொன்னேன்னா, அந்த கண்ணீர் நம்ம பார்வையை கொஞ்சம் தெளிவாக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்ன, இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். மூணாவது, நமக்குள்ளே நம்ம பேசிக்கிற லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு நம்மக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆறுதல் சொல்லுவோம். உன்னோட டேலண்ட் என்னென்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், கண்டிப்பாக உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கானது இல்லை, கவலைப்படாத, வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ வில் டெஃபினெட்லி கம், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுதல் சொல்லி அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணுவோம் இல்லையா அடுத்த முயற்சிக்கு. ஆனால் நமக்கு நடக்கும்போது நாம் நமக்குள்ளே என்ன பேசிக்கிறோம், அவ்வளோதான் போல, என் வாழ்க்கையே முடிஞ்சது போல், நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை போல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷான ஒரு கிரிட்டிசிசமை நாம் நமக்கு மேலேயே வைக்கிறோம். அப்படி ஹார்ஷாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம செல்ஃப் ஒர்த்தை இன்னும் ரொம்ப தாழ்வாக ஆக்கும். அதனால தான் நம்ம ஒரு கம்பேஷனேட் வாய்ஸை பில்ட் பண்ண வேண்டியது அவசியம். நமக்கு நாமளே காட்டிக்கக்கூடிய கருணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ரிஜெக்ஷனில் மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதுமே. நாலாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் எனக்கு இது நடக்குது அப்படின்னு யோசிக்காமல் இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்றத யோசிக்கிறதுக்கான அந்த பார்வைக்கு வர்றது. ஸோ நமக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு வலி கொடுக்கறதுக்காக ஏற்படுறது கிடையாது, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக ஏற்படுறது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வருது. இதுதான் க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ரிஜெக்ஷன் நடந்துருச்சு, ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ணி முடிச்சு ஃபேக்டை பார்க்கும்போது ஏன் நடந்ததுன்னு நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போது இது நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் இல்லையா. இந்த படிப்பினை எந்த யூனிவர்சிட்டியிலும் கிடைக்கிற டிகிரியை விட ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. அப்போது இந்த லேர்னிங்கை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், அனுபவ ரீதியாக நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. எல்லாருக்கும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஆம்பிஷன் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கான திறமைகளும் நமக்குள்ள இருக்கும். பட் சில இடங்களுக்கு அந்த திறமைகள் சூட் ஆகலை அப்படின்னும் பொழுது அந்த திறமையை வேற எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு அழகான உதாரணம் ஒன்று படித்தேன். பனிக்கரடி அப்படிங்கிறது பனி பிரதேசத்தில் வாழற கரடி தானே. அந்த கரடியை கொண்டு போய் நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த கரடி அந்த சூழலுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அந்த கரடியாலேயும் அங்கே ஃபிட்டின் ஆக முடியாது, அந்த ஃபாரஸ்ட்டும் அந்த கரடியை ரிஜெக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஒரு சூழலுக்கு ஃபிட் இல்லை அப்படின்னும் போது அங்கே நேச்சுரலாக ரிஜெக்ஷன் நடக்கும். இப்போது நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம், அந்த உணவு நமக்கு சேரலை அப்படின்னா நம்ம பாடி அதை ரிஜெக்ட் பண்ணும். அடுத்த முறை அந்த உணவை நினச்சாலே நமக்கு ஐயோ அதுவா வேண்டா அப்படின்வோம் இல்லையா. நம்ம பாடி அந்த ஃபுட்டை ரிஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால அந்த உணவு நல்ல உணவு இல்லை அப்படின்னு ஆகிடாதில்ல. அது யாருக்கு செட் ஆகுமோ அவங்க சாப்பிட்டுப்பாங்க, நம்ம பாடிக்கு அதை செட் ஆகலை, அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம இந்த விஷயங்களெல்லாம் லாஜிக்கலாக யோசிக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு ரிஜெக்ஷன் ஏற்படும் போதும் இந்த லாஜிக்கோடு அதை அணுக வேண்டியது அவசியம். அஃப்கோர்ஸ் ஃபீலிங்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் தான். அதனால் எனக்கு வலி ஏற்படுது, நான் அழுதுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்னா ப்ளீஸ் அதை பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, மறுபடியும் முயற்சி செய்கிறது. ஏன்னா ரிஜெக்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முற்றுப்புள்ளி கிடையாது. அது நடந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு படிப்பினையை எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த முயற்சிக்கு இன்னும் இவால்வ்டாக இன்னும் மெச்சூர்டாக நம்ம போகலாம். சரி, படிப்பினைன்னு இவ்வளோ சொல்கிறேனே, இந்த ரிஜெக்ஷன்லேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் தெரியுமா? அதை பற்றி இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம். இந்த காதல் வந்தால் ஒரு அருமையான ஃபீலிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. சிகரம் படத்தில் கூட ஒரு பாட்டு இருக்குது, உன்னை கண்ட பின்பு தான் நான் என்னை கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி.
ஸோ காதல் வந்தால் இப்படி ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி ரிஜெக்ஷனும் நமக்கு சூப்பரான ஒரு தெளிவை கொடுக்கும். நம்ம பற்றி நமக்கே ஒரு புது ஃபேக்ட், ஒரு புது லேர்னிங் கிடைக்கும். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு இதுதான் டேலண்ட், இதுதான் நம்ம கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம்ல. பட் அந்த ரிஜெக்ஷன் நடக்கும்போது நமக்கு தெரியும் இவ்வளோ கேப்பபிலிட்டிஸ் நமக்குள்ளே இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நம்ம இன்னும் வளர்த்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த முறை நான் இதை ட்ரை பண்ணும்போது நான் என்ன புதுசாக பண்ண போகிறேன், ஒரு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறத யோசிக்க நம்மளால் முடியும். ரெண்டாவது, ரிஜெக்ஷன் நமக்கு ரெசிலியன்ஸ் கற்றுக் கொடுக்கும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதற்கான அந்த மன வலிமையை. இந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஞாபகம் வருது. இந்த சிஏ, நீட்டு, அப்புறம் இந்த ஜேடபிள்இ, டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி, இதெல்லாம் எழுதுகிறவங்க இருக்காங்க இல்லையா. இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அண்ட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுடைய மைண்ட் செட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். அவங்க நார்மலான ஒரு லைஃப்லேருந்து கொஞ்சம் ஒரு லெவல் வேறு மாதிரி அவங்களோட லைஃப் அண்ட் ரொட்டீன் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் அதை ஃபேஸ் பண்ணுறது, அது நமக்கு கொடுக்குற வலி ஆகட்டும், ப்ரெஷர் ஆகட்டும், இதெல்லாம் நமக்கு ஒரு ஹியூமனாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் முடியும். அண்ட் அப்படி ஒரு ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு ரீசெண்டாக ஒருத்தங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸ்ரீவாகினி பாலகிருஷ்ணா அப்படிங்கிறவங்க. அவங்களே ஒரு ஜேடபிள்இ ஆஸ்பிரண்ட். அதனால அவங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக அவங்க கோ த்ரூ பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணி அவங்களே ஒரு புக் எழுதியிருக்காங்க. இது ஒரு இபுக். இந்த இபுக்கோட பேர் மோர் தேன் அ ரேங்க். இந்த புக் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ரெஷரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்காகவும். ஸோ எப்படி இந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணலாம், எப்படி வந்து இந்த ப்ராசஸை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம், ஒரு பேரண்ட் அண்ட் சைல்டு அப்படின்னு இந்த ப்ரெஷர் ஜோனில் நம்ம இல்லாமல் நாம் எப்படி ஒரு டீமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் எழுதி அதை என் கூட ஷேரும் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் சரி, இந்த புக்கை நீங்கள் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். அண்ட் இந்த புக் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு இபுக் அப்படிங்கிறதுனால அமேசானில் கிண்டலில் இது அவைலபிளாக இருக்குது. வெறும் 49 rupees தான் இந்த புக்குக்கான ப்ரைஸாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாத்த விட முக்கியமாக இது ஆட் கிடையாது. எனக்கு இந்த மெயிலை படித்தப்போ, அந்த புக்கோட அந்த பிடிஎஃப் காப்பியை படித்து பார்த்தப்போ, கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேட்டிங்கான, ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு புக்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இதை ப்ரமோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்ரீவாகினி இந்த புக்கை எழுதுனதுக்கு. அண்ட் யார் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு, உங்களுடைய ரெசிலியன்ஸ்க்கு என்னுடைய சல்யூட். அண்ட் உங்கள் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த ரிஜெக்ஷன் நமக்கு கொடுக்குற படிப்பினைகள்லையே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நாம் எல்லா நேரத்துலையும் எல்லாரோடவும் எல்லா சூழ்நிலைகள்லையும் பொருந்தி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத ரிஜெக்ஷன் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நமக்கு லவ்வில் ரிஜெக்ஷன் ஏற்பட்டாலும் சரி, இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு புது ஜாபில் நம்மளை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா ஃபிட் கிடையாது. ஸோ அதுலேருந்து நம்ம விலகி இருக்கிறதுல தப்பில்லை அப்படிங்கிறத நமக்கு அந்த ரிஜெக்ஷன் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்கும். ஸோ நம்மளோட எனர்ஜி, நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸ் எங்கே சேருதோ அந்த இடத்துக்கு நம்ம இயல்பாக போய் சேர்றதுக்கு அது நம்மளை ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் இஸ் ஓகே நாட் டு பி அ ஃபிட் எவ்ரிவேர். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரிஜெக்ஷன் நம்ம செல்ஃப் ஒர்த் கூட அசோசியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்போவுமே அச்சீவ் பண்ணுறதும் வெற்றி அடையிறதும் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கிறதும் தான் வந்து நம்மளோட செல்ஃப் ஒர்த் அப்படின்னா, எல்லாராலையும் அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. பட் அதை அச்சீவ் பண்ணாதவங்க யாருக்கும் செல்ஃப் ஒர்த் இல்லைன்னு ஆகிடாது. சொசைட்டி சொல்கிற சில க்ரைட்டீரியாவை நம்ம மீட் பண்ணும்போது தான் நம்ம வர்தி அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து நம்மளையே நம்ம ஹார்ம் பண்ணிக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சமீபத்தில் படித்தேன். நீங்கள் மலை ஏறணும்னு ஆசைப்படுறீங்க, உயரத்தை தொடணும்னு ஆசைப்படுறீங்க. எதுக்காக? நீங்கள் உயரத்துக்கு போனால் இந்த உலகம் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவா, இல்லை உயரத்தில் இருந்தால் நீங்கள் உலகத்தை பார்க்கலாங்கிறதுக்காகவா? அங்கே இருக்குது நம்மளோட செல்ஃப் ஒர்த். இதை நம்ம சரியாக முடிவு பண்ணிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ரிஜெக்ஷன் பெரிய ஹர்ட்லாம் கொடுக்காது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இனி ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, அது ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அது எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு கிடையாது, இது நமக்கான டோர் கிடையாது, நமக்கு இன்னொரு டோர் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன்.
மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.